வாங்க. மீண்டும் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் உங்களுக்கு தேவையான உதவிகளை பெறுவதற்காக நீங்க மத்தவங்கள சார்ந்து இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும்போது தான் நீங்க மத்தவங்கள நினைவு போன ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க. வெளிநாடு சம்பந்தமான அட்மிஷன்ஸ் எல்லாம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், மீனராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் 2024 வருடம் மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரையிலான தமிழ் மாதத்துல பங்குனி 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது மீனராசி நண்பர்களுக்கான வார ராசி பலன்கள் தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். ஸோ நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இந்த வார ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம். இந்த வாரத்துல கிரக நிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றம் 15 மார்ச் 2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இருக்குங்க. சந்திர பகவான் வந்து பாத்தீங்கன்னா குருவுடன் மேசத்துல சேர்க்கை பெற்றுள்ள சந்திர பகவான் ரிஷபத்திற்கு வெள்ளிக்கிழமை நகர்கிறாருங்க. மீண்டும் இரண்டாவது மாற்றமாக அதே சந்திர பகவான் மார்ச் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பங்குனி மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் மிதுனத்திற்கு நகர்கிறாருங்க. கடைசி மாற்றமாக மார்ச் மாதம் 20ஆம் தேதி 2024 வருடம் புதன்கிழமை அன்னைக்கு அதை பங்குனி 7ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறாருங்க. எனவே இந்த மாதிரி கிரகநிலை மாற்றங்கள் இருக்கும்போது நமது ராசிக்கு அது எப்படி நன்மைகள் ஏற்படுத்தி தரும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் காரணமாக அதிகமான முன்னேற்றகரமான பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அதனால முயற்சிக்க வேண்டிய ஒரு வாரம் இந்த வாரம். நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் அதே நேரத்துல ஏதாவது குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிரேக் போட்டு நிதானமான போக்கையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ நீங்க டாப் கியர்ல போகவும் முடியும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் காரணமாக நீங்க கொஞ்சம் பிரேக் எடுத்து நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது இருக்குங்க. அதன் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு வேற லெவலில் வெற்றிகளை நீங்கள் பெற முடியறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து தூங்க முடியாம கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் மன அமைதி குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் வந்து உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய சோர்வுகள் நீங்கி சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் சிறப்பாக கிடைக்க பெறுவீங்க. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தூக்கம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்காக நீங்கள் கொஞ்சம் கூடுதலான நல்ல ஒரு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க. டைம் கிடைக்கிறவர்களாக நல்லா தூங்கி அந்த டைமிங் மேனேஜ்மெண்ட்டு நீங்க சிறப்பாக மேம்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு நாள் குறைஞ்சது ஒரு 6 to 8 மணி நேரமா தூங்குறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். புதிய முயற்சிகள்லாம் இந்த வாரம் நீங்க சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்த முடியும் உங்களால. அதனால உங்களுக்கு ஆரோக்கியம் சூப்பராக நல்ல ஒரு வழிமுறையாக இல்லாமல் போனாலும் உங்க பிளானிங் மூலமாக உங்க காரியங்களை சீக்கிரமாக நீங்க ஜெயிக்க முடியுங்க. சிறுதூர பயணங்களை தவிர்க்க வேண்டாம். ஏன்னா பயணங்களின் மூலமாக அதிகமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சின்ன சின்ன பயணங்களுக்காக திட்டமிடலை மேற்கொள்ளல அப்படின்னா பயணங்களை நீங்க தவிர்க்கிறது ரொம்ப அவசியங்க. ஏன்னா நீங்க வந்து எல்லா வகையான பயணங்களையும் வந்து திட்டமிடல் மேற்கொள்ளுவதன் மூலமாக தான் நீங்க சிறப்பாக சக்சஸ் பெற முடியுங்கிறது மறந்துடாதீங்க. நீங்க பிளான் இல்லை அப்படின்னா டிராவல் பண்றதை தவிர்க்கிறது நல்லது. இப்படி இல்லை அப்படின்னா பிளான் பண்ணாமல் போய் எங்கேயாவது ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா அதனால கொஞ்சம் சோர்வு, உடல் சுறுசுறுப்பான சூழலை ஏற்படுத்தி விடும். மன அழுத்தத்துக்கும் இங்கே ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடுங்க. அதனால கொஞ்சம் கூடுதலாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. நீங்கள் வந்து மிகச்சிறப்பான வகையில் நீங்கள் வந்து ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிளானிங்கு. தூக்கத்துக்கு நீங்கள் சிறப்பான பிளானிங்கை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்கள் காரியங்களில் பயணங்களுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளும் போதும் நல்ல ஒரு திட்டமிடல் அவசியம். அதன் மூலமாக தான் உங்கள் ஆரோக்கியத்தையும் பராமரிக்க முடியும், காரியங்கள் வெற்றிகளையும் பெற முடியும். வியாபார வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு புதுசாக நிறைய டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக உங்கள் வேலைகளை வந்து நீங்கள் சீக்கிரமாக செய்து கொடுக்க முடியும். உங்களுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து நீங்கள் வேறு லெவலில் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுங்க. ஸோ சுயதொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய புதிய டெக்னிக்கை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுல நீங்கள் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க. பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்திகரமான ஒரு வாரமாக அமைங்க. பண வரவுகள் தாராளமாக வந்து சேரக்கூடிய யோகம் தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு இருக்குங்க. அதனால சந்தோஷம் அதிகரிக்குங்க. குறிப்பாக கூட்டு தொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல தனலாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் கண்டிப்பாக கூடுங்க. நண்பர்களே, நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள். இதனால தினசரி நமது ராசி பலன்கள் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் நமது ராசி பலன்களை பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஏற்கனவே ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருமே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வாரம் உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய பணியாளர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய நல்ல ஒரு மீட்டிங்கை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது மிக மிக சிறப்பான நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க. அது தாராளமாக நீங்கள் செய்வீங்க. இசைத்துறை மற்றும் பிற துறைகள் சார்ந்த கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் புதிய கான்ட்ராக்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. எனவே அதுக்கு உண்டான நல்ல வழிமுறைகள் இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறதுனால
கலைஞர்களுக்கு இந்த வாரம் மிக மிக சிறப்பான முன்னேற்றகரமான வாரமாக அமையுங்க. ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவு நல்ல லாபம் தருவதாகவே இந்த வாரம் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் அமையுங்க. நீங்கள் தகுந்த ஆலோசனைகளை பெற்று முதலீடுகள் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த நீர் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடிய அன்பர்கள், அந்த வாட்டர் சம்மந்தமான எந்த விதமான பிஸ்னஸாக இருந்தாலும் சரிங்க, அதில் அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் நீங்கள் அமைப்பெறுவீங்க. மேலும் மேனுஃபேக்சர் தொடர்பான துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாம் இன்னைக்கு அதிகமான முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாரமாக அமையுங்க. ஏன்னா வழக்கத்தை விட பல மடங்கு அதிகமான லாபத்தை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லட்சுமி தேவி உங்க மேல கருணை காட்டுறாருங்க. அதனால நீங்கள் பணத்துக்கு தகுந்த முக்கியத்துவம் கொடுத்து பணத்தை வந்து உங்க கையை விட்டு நழுவாம நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நல்ல சந்தர்ப்பங்கள் வரும்போது அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரிங்க, நான் ஆஃபீஸ்ல இருக்கேன், உத்தியோகத்தில் இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த வாரத்தில் டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க வந்து ஆர்வம் செலுத்துவீங்க. அதனால அந்த மாதிரி தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் உங்களுக்கு புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க அலுவலக பணிகளை நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுங்க. சில பேருக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கிறது. உங்க ஆஃபீஸ்லேயே இன்னும் ஒரு படி மேலே நீங்க மேலே போவதற்கான முன்னேற்றகரமான பதவி உயர்வுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு வாரம் இந்த வாரம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் அதிகமான நேரத்தை நீங்க கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கும் உங்க காதலருக்கும் இடையில ஏற்படுங்க. இங்க காதலரை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்பட்டாலும் இதில் வந்து தவறான புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. உங்க காதலரிடம் நீங்கள் வந்து ஏதாவது தவறான புரிதல் வைத்திருந்தீங்க அப்படின்னா, அந்த உறவில் இருக்கக்கூடிய புரிதல் எல்லாமே இப்பொழுது சிறப்பாக மேம்படுறதுனால தவறான புரிதல் எல்லாம் நீங்கி விடக்கூடிய வாய்ப்புகளை நீங்க கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியுங்க. எனவே அதற்கு நீங்க காதலருடன் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒருவருக்கொருவர் நேரம் கொடுத்து அதிகமான ஒரு நல்ல காதல் உணர்வுகளை பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் நீங்க அமைத்துக் கொள்ள முடியும். நல்ல ஒரு புரிதல் கண்டிப்பாக தேவைங்க. ஏதாவது புரிதல்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இந்த வாரம் கண்டிப்பாக நீக்கிக் கொள்ள முடியுங்க. நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, காதல் வாழ்க்கையில் இனிமையை கூடுவதற்காக நீங்க உட்கார்ந்து பேசி உங்களது காதலுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது நல்லதுங்க. மேலும் நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகளை நீங்க கண்டிப்பாக பெற முடியும். இந்த வாரம் உங்களுடைய காதலர் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நீங்க உணரக்கூடிய ஒரு வாரமாக உங்களுக்கு அமையுதுங்க. திருமணம் ஆனவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாரம் நீங்கள் வந்து உங்க மனம் கவர்ந்து உங்க வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து முகத்துல வந்து நீங்காத புன்னகையை பெறக்கூடிய ஒரு பிரகாசமான ஒரு வாரமாக இந்த வாரத்தை நீங்க வந்து மாற்றிக்கொள்ள முடியும். உங்களுக்கு திருமண வாழ்க்கையை ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இந்த வாரம் அமையுங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வலி மற்றும் ப்ரெஷர் எல்லாமே ஒரு நொடியில மறைத்து விடக்கூடிய சூழ்நிலை உங்களது திருமண வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணையின் மூலமாக ஏற்படுங்க. எனவே அவருடன் நீங்கள் அதிகமான நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் நீங்கள் கட்டிப்பிடித்து முத்தமழை பொழிவதற்கும் நல்ல வாய்ப்புகளை நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுல அந்த வாய்ப்புகளை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியுங்க. நீங்கள் பெறக்கூடிய வெற்றியானது இல்லற வாழ்க்கையில உங்களுக்கு மிக மிக சிறப்பான நல்ல ஒரு ஆனந்தத்தை தருவதாக அமைங்க. இந்த வாரத்துல நீங்க அதை கண்டிப்பாக பெற முடியும். திருமண வாழ்க்கை இனிமையாக மாறுங்க. குடும்பத்துல அமைதியான போக்கு காணப்படுங்க. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சண்டை சச்சரவு இல்லாம அமைதியோட உங்க கூட நடந்துக்குவாங்க. பெண்கள் சில பேருக்கு வந்து ஆரோக்கிய குறைபாடு ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஆனா மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள்லாம் உங்க குடும்பத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கூட பிறந்த சகோதர சகோதரிகள் வழியில கொஞ்சம் அனுசரித்து போறது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களது தந்தையின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க. சமுதாயத்துல உங்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும், உங்களது குடும்ப வாழ்க்கையில நீங்க மதிப்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. உங்களது சகோதர சகோதரிகளின் ஆரோக்கியம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதற்காக நீங்க கொஞ்சம் பணத்தை செலவு செய்து குடும்பத்தை வந்து நீங்க பேணி பாதுகாக்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க. ஏன்னா குடும்ப பொறுப்புகள் அனைத்தையுமே நிறைவேற்றுறது உங்களது வீட்டில் வந்து நல்ல மதிப்பு மரியாதையை உயர்த்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். நம்ம வாழ்க்கையில முன்னேறும் போது நமக்கு சின்ன சின்ன அகங்காரங்கள் வரத்தாங்க செய்யும். அகங்காரம், கர்வம் இதெல்லாம் மனசுல இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அனைவரையுமே நீங்க மறந்துட்டு உங்களுடைய சுயநலத்துல மட்டும்தான் கவனம் செலுத்துவீங்க. ஸோ அந்த மாதிரி சூழல் ஏற்படும் போது உங்களுக்கு வந்து எப்பெல்லாம் மீண்டும் கஷ்டம் வருதோ அப்பதான் மீண்டும் வந்து உங்க நண்பர்கள், ஆசிரியர்கள் பற்றிய சிந்தனைகள் வருங்க. அவங்ககிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்ற மாதிரியான ஐடியாக்கள்லாம் வரும். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு அப்படித்தாங்க நடக்கும். நீங்கள் அகங்காரம் காரணமாக உங்கள் சுற்றியுள்ளவர்களை மறந்து கொள்ளக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமாக உங்க உறவுகளை வந்து பேணி பராமரிக்கிறதுல நீங்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். கஷ்டத்துல போது மட்டும் நினைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. கஷ்டப்படாத இருக்கக்கூடிய சமயத்திலும் மற்றவங்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி அவர்களுடன் நீங்க கலந்துரையாடுவது ரொம்ப முக்கியங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வி வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஆனா நீங்க ஈகோ மனசுல இருந்து தூக்கி எறிய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த வாரத்துல ஈகோ இருக்குது அப்படின்னா அதனால உங்களுக்கு கல்வி முன்னேற்றத்துல அது நல்ல பாதிப்புகளை உருவாக்கிடுங்க. அதை நீங்க தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உயர்கல்வியில நல்ல ஒரு சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
புதிய இடங்கள்ல அட்மிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பற்றி நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க. வெளிநாடு போயிட்டு படிக்கணுங்கிற கனவு காணக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் அவங்க கனவு நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வெளிநாடு சம்மந்தமான முயற்சிகள், படிப்பு சம்மந்தமான முயற்சிகளுக்கு நல்ல அட்மிஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, புதன்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஹயக்ரீவருக்கு அர்ச்சனை செய்து துளசி மாலை சூட்டி வழிபடுவது நல்லது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு வாருங்கள். அதன் மூலமாக இல்லற வாழ்க்கையில் தம்பதிகளுக்குள் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுங்க, புரிதல் ஏற்படும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறதுங்க. அதனால தாராளமாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நமது மேனம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது மேனம் டுடே ராசிபலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். மீண்டும் அடுத்த வார ராசிபலன்கள் மற்றும் தினசரி ராசிபலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.